அவர்களை இந்த உலகத்தில் நாம் மிக சுகபோக வாழ்க்கை வாழ வைப்போம். ஹயாத்தான வாழ்க்கை, தையிபான வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ வைப்போம். இந்த வெகுமதிகளை எப்போ அல்லாஹ் தரன் வாக்குறுதி கொடுக்கிறான்? நீங்க நன்மை செய்ய டைம் டேபிள் போட்டுக்கிட்டு ஒரு பொம்மை மாதிரி வந்தா கிடையாது. நன்மை செய்யும் பருவ காலங்களில் அந்த நன்மையான காரியங்களை மனசுல நினைக்கணும் அல்லாஹ் சொல்றான். அதுதான் ஆரம்பத்தில் நான் ஞாபகப்படுத்தினேன். எப்பொழுது இகாமத்து, எப்பொழுது பாங்கு, எப்பொழுது ஃபர்லு, எப்பொழுது திக்ரு, எல்லாம் எப்பொழுது செய்வார்கள் என்று பள்ளிகளிலே மூமின்கள் மாமூன்கள் நினைத்து அமல் செய்ய வேண்டும். பாங்கு சொல்லப்பட்டதற்கு பின்னால் உள்பள்ளியில நின்று கொண்டு வேடிக்கை பார்ப்பது அல்லது கூட்டம் கூட்டமா உள்பள்ளியில் நின்று வேடிக்கை பேசுவது, இதற்கு பள்ளிவாசலை கட்டிவிடவில்லை. பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் உள்ள வந்து சுன்னத் தொழுக வேண்டும். சுன்னத் தொழுக டைம் இல்லைன்னா உட்கார்ந்து திக்ரு செய்யணும். நம்ம மோதினாரு, நம்ம நாட்டாக்காரு, நம்மளுடைய உறவினர், நம்மளுடைய அண்ணன், நம்முடைய தம்பி, பக்கத்து வீட்டுக்காரு எல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லி உள்பள்ளியில நம்ம நன்மை செய்ய வேண்டிய இடத்துல நன்மையும் செய்யாம, செய்யப்போற நன்மையை நினைச்சும் பார்க்காம உள்ள வந்து வடிகட்டின மடையர்களாக நாம் விட்டுவிட்டால் அல்லாஹ் சொல்லுகிறான், பல நுஹியன்னு ஹயாத்தன் தையிபா, இவர்களுக்கு கிடையாது அந்த தையிபான வாழ்க்கை. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் தொழுதாங்க செய்யறேன், ஆனா கஷ்டப்படுறேங்க, நான் குர்ஆன் ஓதத்தாங்க செய்யறேன், சிரமப்படுறேங்க, எல்லாம் செய்யறேங்க, அல்லாஹ் எனக்கு கஷ்டத்தை கொடுக்காம என்ன செய்வான்? நன்மையான காரியத்தை உள்ள தலைவர் நினைத்துக் கொண்டு செய்யணும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறானே. ஹதீஸ்ல பெருமானார் சொல்லுவார்கள், அலா இன்ன ஃபில் ஜஸதி முல்கத்தன், எப்பா இங்க வாங்க என் உம்மத்தை சேர்ந்தவர்களே, உடம்புல ஒரு சதை துண்டு இருக்கு. அந்த சதை துண்டு அழகானதாக ஆரோக்கியமானதாக இருந்தால் உடல் முழுக்க அழகானதாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். அந்த உடம்பில் உள்ள சதை துண்டு கெட்டு போய்விட்டால், முசீபத்து ஏற்பட்டு விட்டால் உடல் முழுக்க கெட்டு போய்விடும். சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ் எந்த உறுப்பை பேசுகிறீர்கள்? வேற எந்த உறுப்பை பேச போற? அலா வஹியல் கல்பு, உள்ளத்தை தான் நான் சொல்லுகிறேன் என்றால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தணும். நன்மைகளில் உள்ளத்தை நினைக்கக்கூடிய அளவுக்கு எந்த நன்மையான காரியத்தை செஞ்சாலும் உள்ளத்தில் அதை நினைச்சுக்கிட்டே செய்யும் பொழுது அந்த நினைக்கும் நிமிடங்களுக்கு அல்லாஹ் நன்மைகளை பதிவு செய்கிறான் என்பதாக ஹதீசுகளின் குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறான். மேலான பெருமக்களே, இந்த ஹதீஸின் அடிப்படையில் தான் மார்க்கத்தில் சொல்லப்பட்டது, ஒரு ஃபர்லு தொழுகை நிறைவேற்ற வந்தவர்கள் அடுத்த ஃபர்லு தொழுகை எப்பொழுது வர வேண்டும் என்று நினைக்க வேண்டும். எப்ப இந்த தொழுகை முடிப்பாங்கன்னு நினைக்க கூடாது. ஒரு ஜும்மாவுக்கு வந்தவர்கள் இனி அடுத்த ஜும்மா எப்ப வரும் நினைக்கணும். இந்த ஜும்மா எப்படி சீக்கிரம் முடிப்பாங்கன்னு நினைக்க கூடாது. ஒரு உம்ராவை நிறைவேற்றியவர்கள் அடுத்த உம்ரா எப்பொழுது அல்லாஹ் எனக்கு நாடுவான் என்று நினைக்க வேண்டும். எப்ப ஊர் சுத்தி பார்க்க போறான்னு நினைக்க கூடாது. இப்படி நன்மையான காரியங்களை ஒன்று செய்கின்ற பொழுது இந்த நன்மை இதே போன்று அடுத்து எப்பொழுது